வந்துட்டேங்க. ஒரு அவசரத்துக்கு புறப்பட்டு சொன்னா நீலாம் சீக்கிரம் புறப்புறியா? சரி சரி. என்ன பார்வதி, என்னைக்கு இல்லாத திருநாளா என் முன்னாடி இப்படி சொல்லிக்கிற, அதுவும் புது பொண்ணாட்டம். சரி, அப்படியே ஒரு தாள் நில்லுங்க, நல்லா சரியா நில்லுங்க. முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பார்வதி, 100 வருஷம் நல்லா இரு. சரி, உங்க கையால இந்த குங்குமத்தை வச்சு விடுங்க. குங்குமம் சொன்னுமா? என்ன விசேஷம்? உங்களுக்கு தான் வீட்டு நினைப்பும் இல்ல, வீட்டுக்காரியோட நினைப்பும் இல்ல. பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு நீங்க பஞ்சாயத்தையே கட்டிக்கிட்டு ஆள்றீங்க. ஆனா நான் அப்படி இருக்க முடியுமா? இன்னைக்கு இந்த நல்ல சிவத்தை கைப்பிடிச்ச நாள், அது உங்களுக்கு மறந்து போச்சா? இதை நான் மறந்தே போயிட்டேன். காடு காண்டாக்ட் நிலையனால இதை மறந்து போயிட்டேன். என்ன கல்யாணம் முடிச்சு உங்க அப்பா அம்மா இருந்த பின்னாடி என்னோட வீடே கோயில் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற. அது மட்டுமா, ஆஸ்திக்கு ஒரு பையன், அந்தஸ்துக்கு ஒரு பொண்ணுன்னு அழகான 2 பிள்ளைங்களை பெற்று கொடுத்துருக்க. அவங்க இப்ப காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம பையன் அருண் காலேஜை முடிச்சுட்டு ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கிறான். அத அவனை போய் கூட்டு வரதான் புறப்பட்டோம். அந்த அவசரத்துல இதை போயிட்டேன். ஆமா பாத்து, நம்ம கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் இருக்கும்? நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 25 வருஷம் ஆகுது. அடோப்பா, 25 வருஷத்துக்கு முன்னாடி முதல்வர்ல என் பார்வதி பார்த்த மாதிரி அதே மாதிரி இன்னைக்கும் அப்படியே இருக்கிறேன். நீங்க மட்டும் என்னம்மா, நீங்களும் அப்ப பார்த்த மாதிரியே இப்பவும் ஜம்மன் இருக்கீங்க. இப்ப மட்டும் நீங்க ரோட்ல நடந்து போனீங்கன்னு வச்சுங்க, எந்த பொண்ணுமே உங்க லவ் பண்ணாம விடவே மாட்டா. எங்க வீட்டு ராணிக்கு இளமை திரும்புது, வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் அரும்புது. ஐயா, இல்லைங்க ஐயா, ஊர்ல இருந்து வர சின்னையாவுக்கு நீங்க விதவிதமா பலகாரம்லாம் தருவீங்க, நானும் ஏதாவது தரணும்ல. அதாங்க ஐயா நம்ம காட்டுல விளைஞ்ச இளநீ கொண்டுட்டு வந்தேன். ஆமா, சின்னையா காலையிலே வரனார, நீங்க இன்னும் போய் கூட்டிட்டு வரலையா? அதுக்கு அவசியமே இல்ல. வாடா அருண், நல்லா இருக்கியா? நல்லா இருக்குமா. என்னடா இப்படி துரும்ப இழைச்சிட்ட? நீங்க தான் இழைச்ச மாதிரி தெரியுது. இல்ல, ஹாஸ்டல் சாப்பாடு சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி துரும்ப இழைச்சிட்டேன். என்ன இருந்தாலும் அம்மா சாப்பாடு மாதிரி வருமா? ஆமா, நீங்களா எப்படிமா இருக்கீங்க? நாங்களாம் ரொம்ப நல்லா இருக்கோம்டா, எங்களை பத்தி தெரியல. ஆமா, இப்ப கூட என்னம்மா அச்சா என்ன ஊருக்கு வரலையா? ஏப்பா, அவளுக்கு இன்னைக்கு தான் காலேஜ் முடியுது. இன்னைக்கு நைட்டு கிளம்பி காலையில வந்துருவா. அப்படியா? சின்னையா இந்தாங்க ஐயா, தாகமா இருப்பீங்க, அது குடிங்க. ராமு, என்னது வயசுல என்ன விட பெரியங்க நீங்க, என்ன போய் சின்னையா பெரியான்னு கூப்பிட்டுக்கிட்டு என்ன பேர் சொல்லியே கூப்பிடுங்க. அட போங்க ஐயா. அருண், நாங்க 2 பிள்ளைங்களை பெத்தோம். அவங்கள பெத்து வளர்த்து ஆளாக்குறதுக்கு படாத பாடுபட்டாச்சு. என்ன 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறீங்க. நீ கோயம்புத்தூர், அவ சென்னை. 2 பேரும் படிப்பு ஒரு அடியா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உங்க 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டோம், நாங்க செவிடேன்னு கிடப்போம் இல்லைங்க? அம்மா, முன்ன தங்கச்சி அச்சியாவுக்கு கல்யாணம் பண்ணுங்க, அப்புறமேட்டுக்கு எனக்கு என் கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். இப்ப என் உயிர் நண்பன் மோகனை போய் பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோமா. என்னங்க இவன்? ஏய் அருண், இருடா, இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கிற. முதல்ல குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் போய் பண்ண போய் பாரு. பாரு, என்னங்க இன்னும் சாப்பாடு விடுவா. ஏங்க நீங்களே வந்து சாப்பிடுங்க, எடுத்து வைக்கிறேன். சரி வாங்க. வாடா. சரிங்கம்மா.